குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே நம்ம 1 கிலோ ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மீன் பேர் சீபாஸ். இங்கே லண்டனில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபிஷ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் இப்போது இதை மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வியூவர்ஸ், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், மீன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இது நல்லா ஃப்ளேவர் ஆட் பண்ணோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அண்ட் ஃபைனலி சால்ட் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா ஃபிஷ்ஷுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுங்க. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், garlic paste 1 டீஸ்பூன், இதில் ஆல்சோ ஒரு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த ஃபிஷ்க்கு. ஸோ இந்த பேஸ்ட்டில் வந்து ஆனியன்ஸ், தக்காளி அண்ட் க்ரீன் சில்லிஸ் இருக்குது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வைங்க. அப்போ தான் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உரப்பு உப்பெல்லாம் இறங்கி வரும் அழகாக. மீனும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் 2 ஆனியன்ஸ், 3 தக்காளி, 5 to 6 க்ரீன் சில்லிஸ், ஒரு பஞ்ச் அளவுக்கு கொத்தமல்லி இலை, ரிமைனிங் பீசஸ் ஆஃப் ஃபிஷ், garlic, புளி அது கரைச்சி வச்சுருக்கோம், அண்ட் ஃபைனலி கத்திரிக்காய், மாங்காய். ஒரு பாத்திரத்தில் நம்ம புளியை வடிகட்டி ஆட் பண்ண போகிறோம். ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம தாளிக்கிறதுலாம் லாஸ்ட்டாக பண்ண போகிறோம். அடுத்ததாக மசாலாவை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம சாப் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் ஆட் பண்ணுங்க, அதோட சேர்த்து சில்லிஸ், தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுங்க. உப்பு. எங்கள் வீட்டில் நாங்கள் மோஸ்ட்லி கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வியூவர்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். மீன் குழம்புக்கு மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தி ஆல்சோ. இப்போது நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம மீன் குழம்பு சூப்பராக கொதிச்சுக்கிட்டு வருது. இப்போ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிடலாமா? இப்போது மெதுவாக ஒன்று ஒன்றா ஃபிஷ்ஷு குழம்புல சேர்த்துருங்க. நம்ம கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம்
ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு உப்பு பத்தலை, ஸோ நாங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நோன்பு திறக்கிறதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அம்மா சமோசாஸும் மட்டன் ரோஸும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஹோம்மேட் தான். இப்போது ஒரு சின்ன கடாயில் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றுங்க. இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உளுந்து, காஞ்ச மிளகா அண்ட் மஸ்டர்ட் சீட் ஆட் பண்ணுங்கள். இது ஃபைனலாக மீன் குழம்புல ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு கிராமத்து ஸ்டைலுக்கு மீன் குழம்பு ரெடி அட் யோர் டேபிள். இது அந்த காலத்தில் எங்கள் பாட்டிம்மா இந்த டிஷ் சூப்பராக செய்வாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ஃபிஷ்ஷும் நம்ம அழகாக ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு சூப்பரான மீன் குழம்பு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் தயாராகிடுச்சு. வியூவர்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்ஷால்லா இன்னைக்கு இஃப்தாருக்கு என்னோடய சிஸ்டர் இன்லோ ஒரு லவ்லியான பிரெட் கேரமல் புட்டிங் செஞ்சுருக்காங்க. இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா we will upload this video soon.